துண்டான கையை பிளாஸ்டிக் கவரில் கொடுத்த அரசு மருத்துவமனை. சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையின் அதிர்ச்சி பின்னணி என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வெல்கம் டு கிரைம் டாக் நிகழ்ச்சி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் விபத்தில் கைத்துண்டான ஒடிசா தொழிலாளிக்கு நேர்ந்த இந்த அவலம் பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மருத்துவ ஊழியர்களின் இந்த அலட்சிய போக்கு பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோவில் அருகே உள்ள அச்சம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் குவாரியில் இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அங்குள்ள இயந்திரத்தில் சிக்கி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நிர்மல் என்ற தொழிலாளியின் கை துண்டானது. இரத்த வெள்ளத்தில் துடித்த அவரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் நிர்மலுக்கு முதலுதவி சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக அவர் உடனடியாக மற்றொரு தலைமை மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டார். இந்நிலையில் துண்டான அவரது கையை மருத்துவ முறைக்கு ஏற்ப ஐஸ் பாக்ஸ் போன்ற பதப்படுத்தும் வசதியில் வைக்காமல் சாதாரண மஞ்சள் நிற பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்ததாக நிர்மலுடன் வந்த உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை பார்த்து அங்கிருந்தவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவ அவசர நிலைகளில் துண்டான உடல் உறுப்புகளை சரியான வெப்பநிலையில் பதப்படுத்தி பாதுகாப்பாக அனுப்புவது மிக முக்கியமான நடைமுறை என மருத்துவர்கள் கூறும் நிலையில் இந்த சம்பவம் மருத்துவமனையின் அலட்சியமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. விபத்துகளில் உடல் உறுப்புகள் துண்டானால் குறிப்பிட்ட மணி நேரத்திற்குள் அதை மீண்டும் பொருத்த முடியும். அதற்கு துண்டான உறுப்பை சுத்தமான துணியில் சுற்றி அதன் பின்பு பிளாஸ்டிக் பையில் வைத்து அதை ஐஸ் கட்டிகள் நிறைந்த பாக்ஸில் அதுவும் சரியான வெப்பநிலையில் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் திசுக்கள் அழியாமல் இருக்கும். ஆனால் துண்டான கை சாதாரண பிளாஸ்டிக் கவரில் கொண்டு வரப்பட்டதை கண்டு அங்கிருந்த உறவினர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்காக்கும் மருத்துவமனையிலேயே இப்படி ஒரு பொறுப்பற்ற அலட்சியம் நடந்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், இதற்கு காரணமான மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.